ஓசூர் பேருந்து நிலையத்தில் அதிமுக சார்பில் வெயிலின் தாக்கத்தை தணிக்க அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. அதிமுக சார்பில் ஓசூர் பேருந்து நிலையத்தில் கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் வழக்கத்திற்கு மாறாக கடும் வெயில் சுட்டெரித்து வருகிறது. இந்த நிலையில் வெயிலின் தாக்கத்தை சமாளிப்பதற்காக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட கிழக்கு பகுதி செயலாளர் மற்றும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ராஜா என்கிற ராஜ் தலைமையில் ஓசூர் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு வெயிலின் தாக்கம் தீர்க்கும் வரையில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுமக்களுக்கு நீர், மோர், ஜூஸ், தர்பூசணி பழங்கள், உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்த கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளரும் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் கலசப்பாக்கம் மீ பன்னீர்செல்வம் ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், மோர், வெள்ளரிக்காய், தர்பூசணி, திராட்சை, எலுமிச்சை ஜூஸ், குளிர்பானங்கள், இனிப்பு உணவு வகைகள் மற்றும் உணவுப் பொருட்களுக்கு வழங்கப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மக்கள் முன்னெடுத்துக் கொண்டு உணவுப் பொருட்களை மகிழ்ச்சியுடன் கைகளில் நிறைய வாங்கி சென்றனர். நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட துணை செயலாளர் மற்றும் மாநகர மண்டல தலைவர் ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ், பேரவை மாவட்ட செயலாளர் சிட்டி ஜெகதீஷ், ஓசூர் மாநகர மாமன்ற உறுப்பினர் லட்சுமி, கும்கி என்கிற ஏமகுமார், மாநகர மாமன்ற உறுப்பினர் எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் செந்தில், பாசறை மாவட்ட செயலாளர் ராமு, நாராயண ரெட்டி, அம்மா பேரவை துணை செயலாளர் ரகுமான், அமைப்பு சாரா மாவட்ட துணை அமைப்பாளர் பாலு, இணை செயலாளர்கள் வரதராஜ், ஓட்டுநர் அணி பொறுப்பாளர் சென்னகிருஷ்ண நாடார் மற்றும் அருண் குமார், நவீன், அர்சாப் ஜான் மற்றும் மகளிர் அணி